திரிசூலம் ரயில்வே கேட் பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்க ரயில்வே அதிகாரிகள் மற்றும் தமிழக நெடுஞ்சாலை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். விவரங்கள். பல்லாவரம் அடுத்த திரிசூலம் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சிக்கு அந்த திரிசூலம் ரயில்வே கேட் LC 22 என LC கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும். இதனால் இப்பகுதியில் காலை மாலை வேளையில் பள்ளி மாணவர்கள் அதில் கடந்து பள்ளிக்கு செல்வதிலும் வழக்கமாக பணிக்கு செல்வதிலும் அப்பகுதியினருக்கு கடும் சிரமம் இருந்தது. குறிப்பாக இங்கு 25,000 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் சென்னை விமான நிலையம் அருகில் உள்ளதால் மேலும் கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஒரு 25,000 பேர் என சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் வசிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கடந்த 2000 ஆண்டு இங்கு சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக அப்போது திட்டமிடப்பட்டது. ரயில்வே அதிகாரிகள் அப்போது பார்த்துவிட்ட நிலையில் பாதுகாப்புத்துறை தடை மற்றும் கடின பாறைகள் என ஒரு ஆண்டாக தள்ளி போய் சுமார் 25 ஆண்டு காலம் தள்ளி போனது. இந்த நிலையில் தான் சென்னை கோட்ட ரயில்வே ARM தேஷ்பிரதீப் சிங், அதே போல் சென்னை பெருநகர போக்குவரத்து அதிகார ஆணைய உறுப்பினர் ஜெயக்குமார் IAS மற்றும் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E கருணாநிதி உள்ளிட்டோர் அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக அந்த திரிசூலம் இந்த ரயில்வே கேட் பகுதியில் அந்த ரயில்கள் 4 டிராக்குகளில் செல்வதால் தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதியில் முக்கியமாக இருப்பதால் பல மணி நேரம் கேட் மூடப்பட்டே இருக்கும். சுமார் இந்த வாகனங்கள் சுமார் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் காத்திருந்துதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த நிலையில் அங்கு அவசர ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை. இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் 25 ஆண்டுகளாக தடைப்பட்ட இந்த பகுதியில் ரயில்வே அதிகாரிகள், தமிழக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இப்போ அந்த பாறைகள் உள்ளதாலும் இந்த ரயில்வே அப்புறம் அந்த பாதுகாப்பு துறையில் அனுமதியுடன் மேம்பாலமாக அமைக்க திட்டமிட்டுள்ளனர். முதல் கட்ட அவர்களோட டிசைன் ஒரு 4 டிசைன்கள் கொண்டு வந்துள்ளனர். அந்த 4 டிசைன்ல சுமார் 600 மீட்டர் நீளம் உடையதாக இந்த பாலம் அமையும். இதில் 8 மீட்டர் அகலம் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான கான்கிரீட் பில்லர்கள் எங்கெங்கு அமைப்பது என்பது குறித்து அதுக்கப்புறம் ரயில்வே அதிகாரிகள் அவர்களுடைய பகுதியில் என்ன வேலைகள் அவர்கள் எடுத்துக்கொள்வது, தமிழக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவர்கள் பகுதியில் என்ன வேலை செய்வது குறித்து அவர்கள் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அப்பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் இந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 25 ஆண்டு காலம் தடைப்பட்டு வந்த இந்த பகுதியில் ரயில்வே கேட் அமைப்பது பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளது என கூறலாம். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.